ஹாய் ட்ரேடர். ப்ரீவியஸ் வீக்கை பேஸ் பண்ணுற லெவலுக்கு நிஃப்டி அண்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரலாக ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. அதுவும் ஃப்ரைடே ஸ்பெசிஃபிக்காக வேர்ல்டு வைடு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ராடே கிராஷ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. த ரீசன் வந்து ஈரான் அண்டு யூஎஸோட வார் பேஸ்டு தான். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2.5 ட்ரில்லியன் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து, அதுவும் யூஎஸ் மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக வந்து 2.5 ட்ரில்லியன் வந்து ஓவராலாக வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃப்ரைடே வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஃப்ரைடே பார்த்தது தான் எம்பிசி மீட்டிங் வந்து ஒரு 10 o'clock இருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 5.25% வந்து ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்ச் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு இது நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் ஸோ நமக்கு இன்னும் சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு கிராஸுக்கு தள்ளுறதுக்கான சுச்சுவேஷன் தான் இருக்குது. என்னன்னா ஜிடிபியோட க்ரோத் ரேட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸோ அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ப்ரீவியஸை விட கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இன்ஃப்ளேஷனோட எக்ஸ்பெக்டேஷன் ரேஷியோ வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நெகட்டிவ். வேர்ல்டு வைடு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்குது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து 7th பிளேஸ்க்கு போயிருக்கு. டாப் 100 கம்பெனிஸில் வந்து இந்தியன் கம்பெனிஸ் கிடையாது. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கலியும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது, பாசிட்டிவாக இல்லை. இங்கே ஒரே பொடி தூக்கி பிடிச்சி நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சிங்கமே டிஐஸ் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணாமல் எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் எங்கெங்கே இருக்குதோ ஸோ அங்கே எல்லாமே இவங்க மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான் இன்னைக்கு டாப் லெவலில் இந்தியா வந்து மேனேஜ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரீட்டைலர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு 15 lakh crore வந்து ஒரு ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்க. இது இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஸ்கேம், அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் நடந்திருக்குது. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமுக்கு அப்புறம் இதுதான் பிக்கஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கேம் இன்னும் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆகலை. ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய லெவல் ஸ்கேமாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டோட நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக பயப்பட ஆரம்பிப்பாங்க. ரீட்டைலர்ஸ் இன்னும் பெரிய லெவலில் பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அது நம்மளுக்கு ப்ரூவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ ஜூன் 2nd வீக் நம்மளுக்கு நிஃப்டி எந்த பக்கம் இருக்க போகுது, என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸ்பெசிஃபிக்காக மண்டேக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி வந்து 1 week டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணுறப்ப டைம் ஃப்ரேம் 1 week. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு நிஃப்டி, எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா எனக்கு 22,200 போயிட்டு பிரேக் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு 23,000 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 22,200 இந்த லெவலில் போயிட்டு நிஃப்டி நம்மளுக்கு ரீச் பண்ணுவோம். ஏன்னா டெக்னிக்கலி பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு வீக்குமே நம்மளுக்கு ரீட்ரஸ்ட் எடுத்து செல் ஆகிட்டே வருது. ஒரு 2 weeks ரீட்ரஸ்ட் எடுக்குது, செல்லிங். அடுத்த ஒரு வீக் ரீட்ரஸ்ட், செல்லிங். ஸோ இப்படியே தான் வந்துட்டு இருக்கு. இதே தான் நம்மளுக்கு 1 day டைம் ஃப்ரேமில் வச்சோம்னாலும் சேம் கன்ஃபர்மேஷன் தான். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் ஃபார்மேஷன் தான் மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன் 23,100 வந்து 100 150 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்சில் தான் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கான். பட் இதுக்கு பிலோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் நமக்கு செல் சைடாக மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் சாட்டர்டே வந்து நியூட்ரலாக வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. மோஸ்ட்லி நம்ம ஓப்பனிங் பாயிண்ட்ஸை வந்து நம்ம இன்ட்ராடே லெவலில் பார்ப்போம். ஷார்ட் டேர்மை பொறுத்த லெவலுக்கு 23,150க்கு பிலோ ஓப்பன் ஆனாலும் எவோ ஓப்பன் ஆனாலும் இங்கேருந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடச்சிச்சு அந்த டே அப்படின்னா அடுத்த டே வந்து நல்ல ஒரு ஃபால் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இதே தான் நம்மளுக்கு 1 hour கன்ஃபர்மேஷன்லையும் அன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாம் குரூஷியலாக சொல்லியிருந்த லெவலே வந்து 23,500 தான். 23,500லே 500 to 550. ஸோ 23,517 வரைக்கும் மேலே போயிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே செல் பண்ண ஆரம்பித்தான். பொதுவாக நம்ம எம்பிசி மீட்டிங்கில் ட்ரேட் எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்க வேணான்னு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ரெப்போ ரேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இன்னும் பேங்க்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க, கேஷ் ரிசர்வேஷன் என்ன. ஸோ இது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு 12 o'clock 12:30 வரைக்குமே நம்மளுக்கு இது வந்துகிட்டு இருக்கும். அதனால நம்ம அது பெருசாக வந்து கண்டுக்கிறது கிடையாது. அந்த டேவை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நல்லா வாலட்டிலிட்டி மார்க்கெட் வேறு, நிறையா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பாங்க, நிறைய லாஸும் மேக் பண்ணியிருப்பாங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக லாஸ் அதிகமாக இந்த ஃபண்டமெண்டல் ஈவெண்ட்டில் ஃபேஸ் பண்ணனால தான் நான் அந்த டேவே அவாய்ட் பண்ணிடுறது, ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு டெக்னிக்கலி கிடைச்சாலும் கூட நான் உள்ளே என்ட்ரு ஆகிறது கிடையாது. ஸோ பொதுவாக வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக தான், அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட நம்மளுக்கு நெகட்டிவாக தான் அந்த க்ளோஸ் வச்சுச்சு. இப்போதைக்கு 15 minutes கன்ஃபர்மேஷனில் 1 hour எனக்கு
டேரெக்டாக ஆல்ரெடி 23,300 330 தான் நம்ம வந்து சப்போர்ட் லெவல் அப்படி இருந்தோம். ஸோ அதை பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் ரீட்ரெஸ்ட் எடுத்து ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ ஒன்ஸ் டே லோ பிரேக் பண்ணால் நம்மளுக்கு செல் சைடு தான் மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவல். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த ரிவர்சல் கேண்டில்லேருந்து மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செல் ஆக ஆரம்பிச்சது தான். ஸோ இப்போதைக்கு குரூஷியலாக இந்த பவுண்டரிஸ்குள்ளே, அதாவது ப்ரீவியஸ் டே லோ ஃப்ரைடேவோட லோக்கு எபோ ஓப்பன் ஆச்சுனாலே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரையும் செல்லு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, 23,453 இருந்துச்சுனாலே செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்லோட எக்ஸ்பெக்டேஷன் 154 வரைக்கும் தான். இந்த லோவில் வந்து நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. 154 வரைக்குமே நம்ம செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 154ல் நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரெஸ்ட் கிடச்சுன்னா நாம் ரீட்ரெஸ்ட் என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். எங்கன்னா டைரெக்டாக இந்த சப்போர்ட் ஏரியாவான 22,800 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். 880 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையானா இதுக்குள்ளேயே நம்மளுக்கு மார்க்கெட் கன்சால்டேஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டாக பிரேக் ஆகிட்டு, அதாவது இந்த டே லோ கூட லைட்டாக பிரேக் பண்ணிட்டு அடுத்து மார்க்கெட் மூவ் ஆகுறான்னா அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கு மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைக்கணும். 23,460 பிரேக் அவுட் கிடைச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பரான ஒரு ரீட்ரெஸ்ட் வந்துருச்சுனாலே, ஸோ கரெக்ஷன் கொடுத்துருச்சுனாலே நாம் 600 வரைக்கும் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை 600 டேரெக்டாக போகிறோம்னாலும் 600லேருந்து ஒரு ப்ராப்பர் ரீட்ரெஸ்ட். ஸோ எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ரீட்ரெஸ்ட் கொடுத்தாதான் நாம் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஓவராலாக 1 டே அண்ட் 1 வீக் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு 300 330 லெவலை பிரேக் பண்ணிடுச்சுனாலே மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்து நம்மளுக்கு கீழே வர ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே வர ஆரம்பிச்சினாலே ஸோ நம்மளுக்கு அங்கே ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நாம் டெய்லியுமே யூடியூப் லைவ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே நம்மளோட லெவல்ஸை இன்னும் இது ஜஸ்ட் ஒரு 60% தான், 40% ஆஃப் லெவல்ஸ் வந்து நம்ம அங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் டே பை டே அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட நாலேஜ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பேஷன்ஸ் வந்து அதை விட அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்போதுமே வந்து லைவ் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இல்லைனாலும் நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபுளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.